சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் இவ்வளவு பெரிய அவதார புருஷனா இருக்காரு அப்படின்னா, இவ்வளவு பெரிய அன்பு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காருன்னா, அவர் உருவாக காரணமா இருந்த அந்த வில்லன், இந்த கதையில அது வில்லன் இல்ல, இந்த கதையில அது வில்லி. ஏற்கனவே சஷ்டியோட வீடியோஸ் நான் பேசும்போது முருகனோட அவதாரம் இவ்வளவு பெருசானதுக்கு காரணம் சூரபத்மனும் அவரை பண்ண சூரசம்ஹாரம் தாங்கிறத சொல்லியிருந்தேன்ல. அதே மாதிரி நம்ம ஐயப்பனோட விஷயத்துல இந்த வில்லியோட பேர் யாருன்னா மகிஷி. இந்த மகிஷி யாருங்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு, அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது ஒரு தடவை சிவன், பிரம்மா, விஷ்ணு மும்மூர்த்திகளும் சேர்ந்து அவங்களோட பவரை பூமியில நிலைநாட்டுறதுக்காக தத்தன் அப்படின்னு ஒருத்தனை உருவாக்குனாங்க. தத்தன் பூமிக்கு வந்து பூமியில நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அனுஷியா அப்படின்னு கற்புக்கே அரசியான ஒரு முனிவரின் மனைவிக்கு தத்தன் வந்து பிள்ளையா பிறந்து அவர் பூமியில இருந்தார். உடனே இதை பார்த்த மும்மூர்த்தி தேவிகள் இருக்காங்கல்ல, யாரு? பார்வதி தேவி, சரஸ்வதி தேவி, அம்பாள், துர்கை எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, 3 பேரோட பவரையும் சேர்த்து லீலாவதி அப்படின்னு ஒரு தேவக்கண்ணிய பூமியில படைச்சாங்க. அவங்க யாருன்னா கால்வ முனிவர் அப்படிங்கிறவருக்கு லீலாவதி வந்து பிள்ளையா பிறந்தாங்க. இந்த லீலாவதியும் நம்ம தத்தரும் சேர்ந்துதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா கொண்டாடினாங்க. தத்தர் வந்து உலகத்துல வந்து கடுமையா தர்மத்தை வந்து நிலைநாட்டிட்டே வந்தாரு. அப்படி வரும்போது ஒரு காலம் வந்தோடனே தன்னோட பூமிக்கு வந்த அந்த வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணும்போது அங்கதான் ஒரு ட்விஸ்ட். லீலாவதி வந்து என்ன சொன்னாங்க, சாரி என்னாலலாம் வந்து காட்டுக்கெல்லாம் வர முடியாது, நான் வந்து இந்த மாதிரி சுகபோகங்கள்லாம் அனுபவிச்சிட்டேன், என்னாலும் என்னடா உங்களை காட்டுக்கு வர முடியாதுனால முனிவர் செம்ம டென்ஷன். இந்த பாருமா அதெல்லாம் கிடையாது, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எதுக்கு நம்மள கடவுள் படைச்சாங்களோ அந்த ஏரியா முடிஞ்சிருச்சு, வா நம்ம காட்டுக்கு போலான்னு. நீங்க மகிரிஷினா நான் மகிஷி, அதாவது மகிரிஷியோட ஒய்ஃப் பேரு மகிஷி, என்னன்னாலும் நான் வரமாட்டேன்னு சொன்னே. முனிவர் செம்ம கடுப்பாயி, நீ மகிஷி தானே, மகிஷியாவே போ அப்படின்னு சாபம் கொடுத்தோன்னே அவங்க அப்படியே அழிஞ்சு போயிடுறாங்க. அடுத்த ஜென்மத்துல கரம்பன், சுரம்பன் அப்படின்னு 2 பயங்கரமான அரக்கர்களுக்கு அவங்க பிள்ளையா பிறக்கிறாங்க. பிள்ளையா பிறந்து என்ன பண்றாங்கன்னா, கடுமையா பிரம்மனை நோக்கி தவம் இருக்காங்க. அந்த தவத்துல அவங்க பிரம்மன்ட்ட கேட்டது என்னன்னா, ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையில யார் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் பிள்ளையா பிறப்பேன். இந்த அரக்கர்கள்லாம் எப்படி விதவிதமா வந்து பிரம்மர்கிட்ட வரம் கேட்கறாங்கன்னா, அதுக்கே ஒரு டெக்னாலஜியோட கேட்கறாங்க பாருங்க. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சுதான் அப்படி கேட்டிருக்காங்க. சோ அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத நாளைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியா சொல்றேன். சோ சுவாமி ஐயப்பனை எதிர்த்த அந்த மகிழ்ச்சியோட குட்டி ஸ்டோரி இதுதான். எவ்வளவு சிறப்பான கதைகள்ல இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே வரேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.